ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் வாரியத்திலிருந்து BCCIலேருந்து 2 இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு BCCI விரைவில் அதிர்ச்சி கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. BCCIயின் வருடாந்திர வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் இவர்கள் இருவரையும் மிக உயரிய பிரிவான A பிரிவில் இருந்து கீழே இறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இளம் கேப்டன் சுமன் கில்லுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆமாங்க, இவங்க ரெண்டு பத்தியும் பாத்தீங்கன்னா சம்பள பட்டியலில் A+ கிரேட்ல இருந்து A கிரேடுக்கு கீழே கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக BCCI வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முதல்ல இந்திய கிரிக்கெட் வீரர்களோட சம்பள பட்டியல் தான் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்திய கிரிக்கெட் வீரர்களோட சம்பள பட்டியல் பாத்தீங்கன்னா கிரேடு வாரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல A+ கிரேடு, A கிரேட், B கிரேட், C கிரேட் அப்படின்ற ஒரு 4 கேட்டகரியில இந்த சம்பள பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதுல A+ல தான் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பும்ரா, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு இவங்களுக்கு A+ கிரேட்ல 7 கோடி சம்பளமா கிடைக்குது. அதே போல A கிரேட்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க. இதுல KL ராகுல், ஷமி, ஹார்திக் பாண்டியா, சிராஜ், ரிஷப் பண்ட், சுமன் கில் போன்றவர்கள் A கிரேட்ல இருக்கிறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிரேட் பில பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 3 கோடி சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுல சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அதே போல SSV ஜெய்ஸ்வால், அக்ஷர் பட்டேல், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் இடம்பெற்றுக்கிறாங்க. மீதி இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கிரேட் சில இடம்பெறாங்க. இவங்களுடைய சம்பளம் வருடத்திற்கு 1 கோடியா நியமிக்கப்படுகிறது. ஸோ இந்த கிரேட் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு, ஸோ இந்த வருடத்திற்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய தொகைகளோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்சுக்கும் விளையாடுறதுக்கான மேட்ச் ஃபீயும் தனியாவே கொடுத்துறதா அவங்களுடைய சம்பள பட்டியலில் இடம்பெற்று இருக்கு. ஸோ இந்த சம்பள பட்டியல் எதன் அடிப்படையில், அதாவது இந்த கிரேடு A+, A, B, C கிரேட்ஸ்லாம் எதன் அடிப்படையில் நிர்வகிக்கிறாங்க அப்படின்றத நாம பார்க்கணும். அதாவது பொதுவா இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல 3 ஃபார்மேட்ஸ் இருக்கு. அதாவது T20 ஃபார்மேட், டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட், ODI ஃபார்மேட். இந்த 3 ஃபார்மேட்ஸ்லயும் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு தான் A+ கிரேட் கொடுக்கறாங்க. அது மீதம் உள்ள அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் அதுல மட்டும் விளையாடுறது, இல்ல T20 டெஸ்ட் கிரிக்கெட் அதுல மட்டும், இல்ல T20 ODI அதுல மட்டும் விளையாடுறவங்க, இப்படி இந்த ஃபார்மேட்ல விளையாடுறவங்களுக்கு தான் அந்த கிரேட்ஸ் A கிரேட், B கிரேட், C கிரேட் அப்படின்னு பெய்யுது. ஸோ 3 ஃபார்மேட்லயுமே விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் A+ கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 ஃபார்மேட்ஸ்லயுமே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பும்ரா, ரோஹித் சர்மா, அதே போல ரவீந்திர ஜடேஜா, இவங்க 4 பேர் தான். ஸோ இவங்களோட தான் A+ கிரேட்ல 7 crores சேலரி வாங்கிட்டு இருக்காங்க பெர் annum. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேரும் டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் ODI போட்டிகள்ல அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி BCCI யோசிக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இதற்கான கூட்டம் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி இணைய வாயிலாக நடைபெறுவதாக தெரிகிறது. இதுல அடுத்ததா பிளேயர்ஸோட கான்ட்ராக்ட் விஷயங்களை பேசுறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல ரோஹித் சர்மாவும் மற்றும் கோலியின் ஒப்பந்தங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு பார்க்கப்படுகிறது. ஸோ ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட முந்தைய சாதனையின் அடிப்படையில் அவங்கள திரும்பவும் A+ கிரேட்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பத்திரிகை செய்திகள்ல நம்ம பார்த்தோம். அதாவது கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் இடையே உள்ள மோதல்கள், அதே போல அதை BCCI நிர்வாகம்
அதை வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சால்வ் பண்ண விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதில் விராட் கோலி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதில் கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேரும் வந்து ஓடிஐ போட்டிஸ், அதாவது உள்ளூர் போட்டிகளில் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபி, சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி அந்த மாதிரி ட்ராஃபீஸில் வந்து விளையாடுவது இல்லை. இதன் காரணமாக இவங்க டைரெக்டாகவே வந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் வந்து விளையாட போகிறாங்க. அவங்களோட ஃபார்ம்ஸ் பற்றி தான் அவங்க வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து இளம் வீரர்களுக்கு நாங்கள் வழிவிட்டு விலகிறதாகவும், அதே போல் நாங்கள் வந்து பயிற்சியில் வந்து ஓடிஎஸ் வரும்போது பயிற்சியில் ஈடுபட வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா டீமோட ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் தேவை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2027 நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை போட்டியை முன்னிறுத்தி இவங்க 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்தியாவில் நடக்கக்கூடிய மேட்சஸ், அதாவது லோக்கல் மேட்சஸில் வந்து சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி, விஜய் ஹசாரே ட்ராஃபி, இப்போ ரஞ்சி ட்ராஃபி போன்ற ட்ராஃபிகள்லாம் வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க அவங்க வந்து மறுபடியும் வந்து விளையாட வரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விராட் கோலி ஆக்சுவலாக அவர் இந்தியாவிலே இருக்கிறது இல்லை, அவர் வந்து லண்டனில் தான் தங்கியிருக்காரு. அவர் மேட்ச் எப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச் எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ இந்தியாவுக்கு அப்போ மட்டும்தான் வந்து அந்த ஓடிஐ சீரீஸில் வந்து பங்கேற்கிறதா வந்து தகவல்கள்லாம் வந்து வெளியாயிருக்கு. ஓகே, ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்தியாவிற்கு இருவரும் ஒரு கிரேட் பில்லர்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ முந்தைய சாதனையின் அடிப்படையில் அவர்களை வந்து A+ல வச்சுருப்பாங்களா இல்லை வந்து A கிரேடு கீழே கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்ததாக வந்து யாருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமன் கில்லுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. மூத்த வீரர்களுக்கு சறுக்கல் என்றால் இளம் வீரர் சுமன் கில்லுக்கு இது அதிர்ஷ்ட நேரமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்தியாவின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கேப்டனாக இருக்கும் சுமன் கில் 3 வடிவங்களிலும் அதிக போட்டிகளில் விளையாடி வருகின்றார். எனவே இவரை A பிரிவில் இருந்து A+ பிரிவுக்கு ஒப்பந்தத்துக்கு உயர்த்த BCCI திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஓகே, தற்போதைய A+ வீரர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துருவோம். தற்போது நிலவரப்படி ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க தான் A பிரிவில் வந்து இருக்கிறாங்க. இதில் பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோர் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு உடன் சுமன் கில் வந்து புதிதாக இணைவார் அப்படின்ற விஷயமும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் மற்றும் கோலி விவகாரம் மட்டுமின்றி மகளிர் கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் பணியாற்றும் நடுவர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக BCCI நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ ரோஹித் மற்றும் கோலி இந்திய கிரிக்கெட்டிற்கு ஆற்றிய பங்குகளுக்காக அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுமா அல்லது விதிகளின்படி கிரேடு குறைக்கப்படுமா என்பது டிசம்பர் 22 நமக்கு தெரிய வரும். ஓகே, இந்தியன் கிரிக்கெட் பற்றின இன்னைக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.